Hi, hello my dear friends and families. Thank you for watching. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியால இருந்து யூகேக்கு வரக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம். சோ இந்தியால எந்த கிளாஸ் படிச்சிட்டு இருந்தாங்க, யூகேல வரவும் அவங்க வந்து எந்த கிளாஸ்க்கு நம்ம அட்மிஷன்ஸ் கேட்கணும். சோ யூகேல ஸ்கூலோட ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும், சோ பிரைமரி அண்ட் செகண்டரி டிஃபரன்ஸ்னா என்னது, நம்ம குழந்தைகளை பிரைமரியில போடணுமா செகண்டரியில போடணுமா, சோ அதுக்கப்புறம் முக்கியமான 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோ ஸ்கூலோட டைமிங்ஸ் என்ன, சோ பேஸ்ட் ஆன் தட் நீங்க வந்து உங்களோட பார்ட் டைம் ஜாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே நீங்க யூகேக்குள்ள வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகேல அட்மிஷன் வாங்குறது எவ்வளோ ஈஸி, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான 3 டிப்ஸ் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூகேல வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும். ஸோ யூகேல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்றுமே இல்லைங்க, 0 தான். நமக்கு யூகேல வந்துட்டு எந்த ஸ்கூலுக்குமே நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோட டேக்ஸ் பெனிஃபிட்னால இது வந்து முக்கியமான பெனிஃபிட் வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் வந்து நமக்கு கிடையாது. ஸோ இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல், இன்னொன்று ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இங்கே மோஸ்ட்லி போகிறாங்க. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்கூல்லையுமே காமனாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு யூகே கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுறதுனால ஸோ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் வந்துட்டு எல்லா ஸ்கூல்லையுமே இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலாக அந்த ஸ்கூலாக நீங்கள் யோசிக்கவே வேணாம். உங்களோட அக்காமடேஷன், அதாவது உங்களோட வீடு உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நியர்பையாக இருக்கிற எந்த ஸ்கூல்னாலுமே நீங்கள் அட்மிஷன் கேட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் நம்ம சைல்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். யூகேல நம்ம குழந்தைங்க, அதாவது இந்தியாவிலேருந்து யூகேக்கு வரக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் நம்ம குழந்தை வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்ததுன்னா யூகேல அந்த குழந்தை வந்து எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனில் எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எல்லாமே நான் 1 by 1 நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு 4லேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்க, 5 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்போம். பட் இங்கே வந்து அப்படி இல்லைங்க. 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ரிசப்ஷன் இஸ் நத்திங் பட் நர்சரி. ஸோ நர்சரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு வந்து நர்சரிக்கு வந்துட்டு நமக்கு அட்மிஷன் ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே இந்த கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு இருப்பாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. நர்சரி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பட் அந்த 4 to 5 வந்து நீங்கள் குழந்தைங்களை வந்து எங்கேயாவது நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சைல்ட் கேரில் வந்துட்டு நம்ம பே பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஐ திங்க் மந்த்லி ஒரு 200 pounds சம்திங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் என்கொயர் பண்ணதில்லை. பட் நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் நெட்டில் கோ த்ரூ பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ 5 to 6 இயர்ஸ்னால் வந்துட்டு பிரைமரி 1, 6 to 7 வந்து பிரைமரி 2, 7 to 8 வந்து பிரைமரி 3, 8 to 9 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு பிரைமரி 4. ஸோ என் பொண்ணு வந்து 8 இயர்ஸில் வந்து இந்தியாவில் இருக்கும்போது 2nd ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பாப்பாவுக்கு நாங்கள் P5 தான் டைரெக்டாக சேர்க்கணும். பட் ஆகஸ்ட் 2015 பிறந்ததுனால ஸோ அவங்களோட க்ரைட்டீரியா வந்து எப்படி இருந்ததுன்னா, ஜூன் 2015க்கு முன்னாடி பிறந்திருந்தாங்க அப்படின்னா P5க்கு டேரெக்டாக எடுத்துருந்துருப்பாங்க. பட் பாப்பா வந்து ஆகஸ்டில் பிறந்ததுனால இந்த ஊருப்படி பாப்பாவுக்கு வந்து P4ல் தான் நாங்கள் அட்மிஷன் கேட்டு வாங்கினோம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூகேல நம்ம ஒரு ஸ்கூலுக்கு எப்படி வந்து நம்ம அட்மிஷன் கேட்டு வாங்குறது அப்படின்னா, நமக்கு யூகே கவர்மெண்ட் சைட் இருக்குங்க. அந்த யூகே கவர்மெண்ட் சைட்டு போயிட்டு ஹவு டு அப்ளை ஃபார் பிரைமரி ஸ்கூல்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இட் வில் ஆஸ்க் யூ டு கிவ் யுவர் அக்கமடேஷன், அதாவது உங்களோட போஸ்டல் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ போஸ்டல் அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பெல்ஃபாஸ்ட்டில் இருக்கேன். ஸோ நான் என்னோட பெல்ஃபாஸ்ட் போஸ்டல் கோட் கொடுத்தேன்னா என்னோட பெல்ஃபாஸ்ட் சிட்டியோட கவர்மெண்ட் கவுன்சில் சைட் வந்து ஓப்பன் ஆகும். பட் இதே இது நான் வந்து மான்செஸ்டர்லேயோ இல்லை லண்டன்லேயோ இங்கிலாந்து இந்த மாதிரி இருக்கும்போது அந்தந்த போஸ்டல் கோடுக்கு தகுந்தமான கவுன்சில் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூகே கவர்மெண்ட் வெப்சைட் போயிட்டு ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துட்டு, ஸோ நான் என் குழந்தைய வந்து நான் ப்ரைமரி ஸ்கூலுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை ஃபார் ப்ரைமரி ஸ்கூல் பிளேஸ்ன்னு கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து நம்மளோட போஸ்டல் கோடு வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். நம்மளோட போஸ்டல் கோடு கொடுத்த உடனே இது கிளியராக சொல்லிடுச்சு, கோ டு பெல்ஃபாஸ்ட் சிட்டி
கவுன்சில் அத்தாரிட்டின்னு சொல்லிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது உள்ள என்னென்ன டேப்ஸ்லாம் இருக்குன்னா அட்மிஷன்ஸ். ஸோ இப்போ நான் அப்ளையிங் ஃபார் ஸ்கூல் பிளேஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸ்கூல் பிளேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ரைமரி ஸ்கூல் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன்றதுனால டேரெக்டாக நான் வந்து அப்ளையிங் ஃபார் ப்ரைமரி ஸ்கூல்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக ஐ எம் கோயிங் டு சப்மிட் த அப்ளிகேஷன் சின்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி கலெக்டட் ஃபியூ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ஸ்கூல் அட்மிஷன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி டேரெக்டாக நான் போகிறேன். ஸோ அட்மிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து அப்பீல் அட்மிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அப்பீல் அட்மிஷன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து யூகே கவர்மெண்ட் கிட்ட வந்து எஜுகேஷன் அத்தாரிட்டி வெப்சைட்டில் நம்ம ஒரு அட்மிஷன் வாங்கிட்டோம். பட் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் சின்ஸ் இட் இஸ் ஸோ லாங் ஃப்ரம் அவர் ஹவுஸ். ஸோ அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்பீல் அட்மிஷன் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ நியர்பை இந்த ஸ்கூல் இருக்குமா அந்த ஸ்கூல் இருக்குமான்னு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்டால் கண்டிப்பாக தே வில் ரீகன்சிடர் யுவர் அப்ளிகேஷன். தே வில் டூ த நீட்ஃபுல் ஃபார் யுவர் கன்சர்ன். ஸோ அப்ளை நவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எஜுகேஷன் அத்தாரிட்டி சைட்டில் வந்து நான் லாகின் பண்ணதுனால நான் லாகின் அட்ரஸ் நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ நவ் நான் வந்து அட்மிஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஆட் மை சைல்டு கொடுத்துட்டேன்னா ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவங்களே வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அதிலேயே வந்துட்டு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட போஸ்டல் கோட் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட அப்ளிகேஷனை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரைமரியாக அதாவது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எந்த ஸ்கூல் கொடுத்துருக்கீங்க செகண்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரியாரிட்டி பேசிஸில் ஒரு 7 ஸ்கூல் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ அதில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ஸ்கூல் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்கூலில் சீட் இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் பை ஸ்கூல் அவங்க கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்கூலோட டைமிங்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஸ்கூலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மார்னிங் 8:45 அதாவது யூகே டைம் படி பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:45க்கு நம்ம ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும். 2:45க்கு நமக்கு ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா P1லேருந்து P3 வரைக்கும் வேறு டைமிங் இருக்கும். P3லேருந்து P5 வரைக்கும் வேறு டைமிங் இருக்கும். P5லேருந்து P7 வரைக்கும் வேறு டைமிங் இருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் இப்போது என்னோட பொண்ணு வந்து P5ல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்படின்னா மார்னிங் 8:45க்கு உள்ளே போகணும். ஈவினிங் வந்து 2:45க்கு முடிஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கிளப்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஹோம்ஒர்க் கிளப்ன்றது என்னென்னா அன்னன்னைக்கு ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து அந்த 1 ஹவரில் அவங்களே கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே 2 பேருமே வந்துட்டு ஒர்க்கிங் போகிறதுனால மேபி அந்த குழந்தைங்களை வந்து அந்த ஹோம்ஒர்க் வந்து கவர் பண்ண முடியாதுன்றதுனால இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பெர் டே நம்ம வந்து 60 pence நம்ம கொடுத்து நம்ம அந்த ஹோம்ஒர்க் கிளப்பில் வந்து நம்ம குழந்தைகளை சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரைமரி அண்ட் செகண்டரின்றதை பார்த்துட்டு நம்ம சீட்டு வாங்குகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் ப்ரைமரினா நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம அட்மிஷன்ஸில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். பட் செகண்டரினா அவங்க வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் கவர் ஹோல் டாபிக். ஸோ அந்த என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணுறாங்க செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது P7க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுற குழந்தைங்க வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது என்னென்ன மாதிரியான நாலேஜோடு வரணும் அப்படின்றத நான் இப்போது இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான 3 டிப்ஸ் மூலமாக நான் கவர் பண்ணுறேன். இங்கே இருக்க குழந்தைங்க வந்து எந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக தாங்க கவர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5+5 வந்து நம்ம 10ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலையுமே நம்ம இப்படி தான் படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏன் வந்து நம்ம 5+5 வந்து ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டொமேட்டோ பேக்கெட் இருக்குது, 2 டொமேட்டோ பேக்கெட் இருக்குது. 2 டொமேட்டோ பேக்கெட்டில் 5 பீஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுத்து வேர் யுவர் அடிஷன் இஸ் கோயிங் டு அப்ளிகபிள், வேர் யுவர் மல்டிப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு அப்ளிகபிள்னு சொல்லிட்டு ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுனால இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டில் தான் வந்து அவங்களுக்கு செகண்டரி கொஷின் பேப்பரே வந்துட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்கும் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா.
பட் வந்து நம்ம குழந்தைங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்ட வரைக்கும் என்னென்னா, இந்தியாவில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுற குழந்தைங்களே வந்துட்டு இங்கே வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ண வச்சோம்னா ஈஸியாக வந்துட்டு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சிலபஸ் மட்டும்தான். நம்ம ஊரில் இருக்க மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், ஹிந்தி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சிலபஸ் தான். ஒன்று லிட்ரஸி, இன்னொன்று வந்து மேக்ஸ். லிட்ரஸி இஸ் நத்திங் பட் இங்கிலீஷ். ஸோ இது 2 தான்றதுனால இங்கிலீஷில் வந்து மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு வொக்காபுலரிஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வீக்லி ஒரு 10 to 12 வேர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தே ஹாவ் டு யூஸ் த வேர்ட்ஸ் அண்ட் தே ஹாவ் டு ரைட் த சென்டென்ஸ் பை தேர் ஓன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என் குழந்தைக்கு நானே அந்த ஒரு சென்டென்ஸ் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வந்து டீச்சர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தேர்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம ஊரில் ஒரு இங்கிலீஷ் மீடியத்துலேயோ இல்லை ஒரு மெட்ரிகுலேஷன் இல்லை ஒரு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரி படித்த குழந்தைங்க மட்டும்தான் இங்கே வந்துட்டு கிளியர் பண்ண முடியுமா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க, கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம ஊரில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்த குழந்தைங்க வந்து இங்கே வந்து அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ஆனால் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஏன்னா இங்கே இருக்கிற இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் இவங்க பேசுகிற இங்கிலீஷ் ஸ்லாங்குமே வந்துட்டு புதுசாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம ஊரில் நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம ஒரு பேசிக் நம்ம ஒரு ஸ்லாங் நம்ம பேசுவோம் இல்லையா, பட் அது வந்து இங்கே இருக்காது. இவங்க பேசுகிற ஸ்லாங் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐரிஷ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து நமக்கு புரியாது. ஸோ அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் ஈஸியாக பிக்கப் பண்ணிடலாம். பட் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா ஒரு 5 டேஸில் பிக்கப் பண்ணுற குழந்தைங்க ஒரு 10 to 15 டேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸும் வீட்டில் கொஞ்சம் கைட் பண்ணி, டீச்சர்ஸும் கைட் பண்ணி, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் அதுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக யூகே ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கிற வீடியோ. ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூகேக்கு வந்தால் முக்கியமாக பெல்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி வரலாம், ஸோ பெல்ஃபாஸ்ட்டில் நம்ம எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. ஸோ நான் அந்த கமெண்ட் வந்து நான் மோஸ்ட்லி வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நான் இங்கே இந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.